அனைவருக்கும் வணக்கம். என்ன விஷயம்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக நம்ம பவுத்தூர்பேட்டை கோரிக்கையான டிப்போ வந்து டீசல் பங்கு திறக்கிறதா ஒரு செய்தி பார்த்தோம். சரி, டீசல் பங்கு திறக்கிறாங்க, நம்ம ஊருக்கு ஒரு விடிவு காலம் வந்துடுச்சு, பஸ்ஸில் நிறையா விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எம்எல்ஏ வந்தார், டீசல் டேங்கு திறந்தார். அந்த டீசல் டேங்க்குள்ள டீசல் இருக்குதான்னு தெரியல. அந்த பம்பு மிஷின் இருக்குங்களே, டீசல் போட மிஷின், அந்த மிஷினில் அந்த டீசலை கொடுக்கக்கூடிய அந்த பம்பே இன்னும் வைக்க காணும். பம்பே இல்லாத எப்படி திறந்தாருன்னு ஒன்றும் புரியல. டீசலும் இல்லை. சரி, டீசல்லாம் தண்ணியாச்சும் திறக்கலாம். அந்த டீசலில் அவுட் பண்ணக்கூடிய அந்த பம்ப் இருக்குங்களா மிஷினில், அந்த பம்பே இல்லை. பம்பே இல்லாத எப்படி திறந்தாலும் ஒன்றுமே புரியல. அதை ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போகும்போது இன்னொன்று என்னன்னா, சுற்றுப்புற சுவரை டிப்போல சுற்றுப்புற சுவரை வந்து கட்டி தரணும்னு சொல்லிட்டு போட்டாரு. சுற்றுப்புற சுவர் ஓகே, நம்ம டிப்போ வந்து காம்பவுண்ட் போட்டாங்க, உள்ள இருக்கிற மெட்டீரியல் யாரும் திருட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நினைப்புல நானும் அப்படி பார்த்தேன். டிப்போலாம் தந்துறாங்கப்பா, நம்ம பவுத்தூர்பேட்டையில வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா டிப்போ இருக்கு. டிப்போ சுற்றி சுவரை காணும். எப்படி நம்ம வடிவேலு ஐயா சொல்லுவார்ல, அந்த கிணத்தை காண ஒரு கம்ப்ளைண்ட், அந்த மாதிரி நம்ம டிப்போ சவுத்தை காணோன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போல தெரியுது. அதிகபட்சம் ஒரு 60, இந்த பக்கம் ஒரு 60, ஒரு 30 இல்லை ஒரு 60, 120 அடி 200 அடி தான் அந்த சுவரை கட்டியிருப்பாங்க. மிச்ச டிப்போ வெட்டாவையா இருக்குது. வடிவேல் சொன்ன மாதிரி தான், கிணத்தை காணும். அதே மாதிரி நம்ம டிப்போவில் செவுத்தை காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போராடுது. எவ்வளோ ஒரு ஏமாற்று. இப்போ சமீப காலம் பார்த்துருப்பீங்க, திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் தந்தாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் பாருங்க, கட்டியே முடிக்கல. நிறைய வேலைகள் பெண்டிங்கில் இருக்கு. எதுக்கு அவசரமா திறக்கணும்? கிட்டத்தட்ட 3, 4, 5 வருஷமா நீங்க தான் ஆட்சி பண்ணீங்க. அப்பெல்லாம் செய்யாதது இப்போ ஏன் திறந்துக்கிறீங்க? 500 ரூபாய் 5000 ரூபாய் போறது மகளிருக்கு. ஐயோ, உங்க அட்டையும் மறுபடியும் மக்களை ஏமாத்தான் எல்லாத்துக்கும். மக்கள் உஷாரா இருங்க. வாக்குக்கு காசு கொடுப்பாங்க, வாங்காதீங்க. நேர்மையானவங்களுக்கு பார்த்து வாக்கு கொடுங்க. சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.